ஊரினை காக்கும் தூயவளே, விண்முடி அணிந்த மாதவளே, எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே, தாரகை புகழும் பேரழகே, இந்த பாரெல்லாம் போற்றும் பரலோக தாயே, விண்முடி அணிந்த மாதவளே, எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே. இறைவன் படைத்த அருள் எழில் மலரே, கலங்கரை தீபம் விடிவெள்ளி நீயே, சானே சானே சா சானே பாமரே மபனி சானே ரே சா. இறைவன் படைத்த அருள் எழில் மலரே, கலங்கரை போற்றும் பரலோக தாயே, விண்முடி அணிந்த மாதவளே, எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே. அலகையை மிதித்து பாவத்தை அழித்து அவனியை காத்திடும் விண்ணக தாயே, அலகையை மிதித்து பாவத்தை அழித்து அவனியை காத்திடும் விண்ணக தாயே, நானிலம் எல்லாம் பாவங்கள் ஒழிக்க அருள் புரிவாயே, பரலோக தாயே, விண்முடி அணிந்த மாதவளே, எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே, விண்முடி அணிந்த மாதவளே, எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே, தாரகை புகழும் பேரழகே, இந்த பாரெல்லாம் போற்றும் பரலோக தாயே, விண்முடி அணிந்த மாதவளே, எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே, விண்முடி அணிந்த மாதவளே, எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே.
காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. தாயும் நீயே, தாலாட்டும் நீயே, சேயின் பாவம் தீர்த்து வைப்பாயே. பாதை முழுதும் வந்தவள் நீயே, பாரில் முழுதும் உன்னத தாயே. ஊரை காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் அடங்கிய திவ்ய நற்கருணை முன்பாக நாம் அமர செய்யுமாறு ஆண்டவர் நமக்கு இந்த புதிய ஆண்டிலே ஒரு அற்புதமான ஆசீர்வாதமுள்ள ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தெய்வம் நம்மை தேடி வந்த தெய்வம். நம்மை ரட்சிப்பதற்காக விண்ணிலிருந்து சாதாரண ஒரு மனித இயல்பை எடுத்து நமக்காக எல்லாவற்றையும் இழந்தவர். எனவே அப்படியாப்பட்ட இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இதோ என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இத்தகைய ஒரு நற்கருணையை ஆண்டவர் நமக்கு அன்பின் அடையாளமாக விட்டு சென்றார். நாம் இயேசுவை அன்பு செய்வதிலும் அவர் நம்மை அன்பு செய்வதிலுமே இந்த நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசனம் முழுவதுமாக அடங்கியிருக்கிறது. ஆராதனைக்குரியவராக அவர் இருக்கிறார். போற்றுதற்குரியவராக அவர் இருக்கிறார். மாட்சி மிகுந்த ஆண்டவராக அவர் இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவராக அவர் எந்நாளும் இருக்கிறார். விண்ணக தூதர்கள், வானக தூதரணிகள் எல்லாமே பிடை சூழ்ந்து இயேசுவை இதோ அற்புதமான இந்த பலிபீடத்தில் விண்ணகத்தின் முன்னடையாளமாக ஆராதிக்கின்றார்கள். நாமும் அதே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இதோ நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவரோடு இருப்பது எவ்வளவு ஒரு பேரின்பம் என்பதனை திருப்பால் ஆசி நமக்கு அவருடைய ஜெப வரியின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இதோ ஆண்டவர் திரு முன்னிலையிலே எனக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சி உண்டு, அவருடைய வலப்பக்கத்திலே எனக்கு பேரின்பம் உண்டு என்று சொல்லி இத்தகைய அற்புதமான இறை வார்த்தையை ஆண்டவருடைய இறை பிரசனத்துக்கு முன்பாக சொல்லி ஜெபித்து அத்தகைய ஒரு மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் என்னாலும் உணர்ந்தவராக அவர் இருந்தார். நாமும் அதே பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியாக நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். எப்பொழுதெல்லாம் நாம் பலவீனமாக இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் சோர்விட்டு இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தோல்வியிலே நாம் இருக்கிறோமோ, அப்பையெல்லாம் இதோ ஆண்டவர் வலிமை தருகின்ற ஆண்டவராக, நமக்கு வெற்றி கொடுக்கின்ற ஆண்டவராக, நம்மை தோல்வியிலிருந்து தூக்கி விடுகின்ற ஆண்டவராக அவர் எந்நாளும் இருக்கிறார். எனவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவசிக்கிறோம். எனவே அப்படியாப்பட்ட உயிருள்ள ஆண்டவரை ஏதோ இந்த புத்தாண்டினுடைய இந்த முதல் ஆராதனையிலே நாம் ஆண்டவரை நாம் புகழ்ந்து ஆராதித்து இதோ அற்புதமான புனித உபகாரத்தாயினுடைய இல்லத்திலே அவர் என்னாலும் புகழ்ந்தேற்றும்படியாக நம்முடைய நாவினை திறந்து இதோ வேதத்தில் நாம் வாசிப்பது போன்று ஆண்டவரை நாம் புகழ்வதிலே நாம் என்னாலும் நாம் சோர்விற்றிருக்கக்கூடாது என்று சொல்லி அவரை நாம் புகழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பாடல்களையும் இதோ இந்த நேரத்திலே திருப்பாடல்களையும் உள்ளமாற நாம் பாடி கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம்.
கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆண்டவரை நாம் நாவினால் நாம் ஆராதிப்போம். ஆண்டவர் உமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நாம் நினைவுகூர்ந்து பார்த்து கூட ஆண்டவரை நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டை ஆண்டவரை நாங்கள் காணும்படியாக நீ செய்தீரே, இவருக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்தி நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. வேறு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆண்டினை இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். இயேசுவே 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 ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரை ஆராதிப்பதற்காக மட்டுமே நம்மை ஆண்டவர் இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். அற்புதமான இந்த பிள்ளைகள், அற்புதமான இந்த இறை பிரசன்னம் அடங்கிய இந்த இடத்துல நாம் முழுவதுமாக ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்காக ஆண்டவரை அழைத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு நாங்கள் இணைந்திருந்தால் என்று நாங்கள் இந்த உலகத்திலே வாழவே முடியாது. திராட்சை கொடியான தன்னுடைய கிளையோடு இணைந்திருப்பது போன்று ஆண்டவரை நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் மிகுந்த கனிதரோடையும் நாங்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று சொல்லி ஆண்டவரை மோடு நாங்கள் இணைத்துக் கொள்வதற்காக, நாங்கள் மோடு உறவாடுவதற்காக ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் கொடுக்கின்ற இந்த புகழ்ச்சி ஆராதனையை சோதர பலியை ஆண்டவரை ஆராதி. இயேசுவே ஆண்டவரே எங்களை நீ பராமரித்திருக்கிறேன், எங்களை பாதுகாத்திருக்கிறேன், ஆண்டவரே எங்களை பண்படுத்தியிருக்கிறேன், எங்களை தூக்கி ஆண்டவருடைய தோள் மேல் சுமந்திருக்கிறீர் அப்பா. எத்தனை விதமான நிலைகளில் ஆண்டவர் நாங்கள் கீழே விழுந்த பொழுது கூட அப்படியே எங்களை விட்டுவிடாமல் ஆண்டவரே எங்களுடைய கரந்தொட்டி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, புகழீரோம் இயேசுவே, ஆராதிக்கிறோம் இயேசுவே. மூடி பேசுவதற்காக மட்டுமே ஆண்டவர் மூடு வந்திருக்கிறோம் இயேசுவே. இந்த உலகத்தோடு நாங்கள் பேசிய வார்த்தைகளுடைய மூடு நாங்கள் அதிகமாக நாங்கள் பேசும்படியாக ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தினுடைய எல்லா விதமான நிலைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை திறந்து உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மை மட்டுமே நாங்கள் முழுவதுமாக நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே. உண்மை முழுவதுமாக ஆண்டவரை நாங்கள் அன்பு செய்கிறோம் தகப்பனே. இதோ நீர் அன்பின் அடையாளமாக இருக்கிறார். அன்பே என்று சொல்லி ஆண்டவரை எங்களுக்கு பொதித்து கொடுத்து அந்த அன்பின் அடையாளமாக எல்லாவற்றையும் ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா. நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்மையே நிறைந்தவர் தகப்பனே இயேசுவே ஆண்டவரே. இதோ இந்த நொடி பொழுது உம் திரும்ப நிற்கும்படியாக எங்களை ஆண்டவரை எங்களை என்னாலுமே உயர்த்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே அற்புதமான பாடுகிற குழுவினரை ஆண்டவரை கடந்த ஆண்டு கொடுத்து ஆசீர்வதித்து இவ்வாண்டு கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்கிறேன். புதிய புதிய இறை மக்களை ஆண்டவரை அன்னையுடைய பக்தர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வருகிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம் தகப்பனே. புதிய புதிய சாட்சிகளை ஆண்டவரை நீ உருவாக்கி கொடுத்திருக்க நன்றி செலுத்தினோம் தகப்பனே. கடந்த ஆண்டு எங்களுக்கு மேலான ஒரு காரியத்தை செய்து வளர்கின்ற ஒரு திருத்தலமாக ஆண்டவரை புகாரத்தாயினுடைய திருத்தலமாக உயர்த்தப்பட்டு ஜூபிலி 2025 மிகப்பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவரை அமைந்த உங்களுடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம் தகப்பனே. இது உங்களுடைய குடும்பத்தாரை உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஆராதிக்கிறோம். இதோ எங்களுடைய உடைமைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஆராதிக்கிறோம். இதோ எங்களுடைய உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஆராதிக்கிறோம். இதோ எங்களை கொடுத்த உற்றார் உறவினர்களை உம்மிடம் ஒப்புக் கொடுத்து உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரை எங்களுக்கு குடையாக கொடுத்திரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ அந்த உயிரானது ஆண்டவரே உங்களுடைய கரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை பாதுகாக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு சோதர பலிகள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே உயிருள்ளவரே, எங்களை காண்கின்றவரே, எங்களை காப்பவரே, எங்களை தொடர்ந்து பண்படுத்தி ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் ஆண்டவரே. இது அந்த உலகத்தில் நாங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் அப்பா. இதோ நாங்கள் பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கும்படியாக நீ செய்வீராக. ஆண்டவரே, பாறையின் மீது கட்டப்பட்ட வீடானது எப்படி உறுதியாக இருக்கிறது, ஆசீர்வாதமுள்ள ஒன்றாக இருக்கிறது, அதே போல இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே உம்மால் உம்முடைய வார்த்தையினால் கட்டப்பட்ட ஒரு குடும்பங்களாக
பாறையின் மீது கட்டப்பட்ட குடும்பங்களாக ஆண்டவரே இருக்கும்படியாக செய்வீராக. எந்தவித பாதையும், எந்தவித நெருக்கடியும், எந்தவித நோயும், எந்தவித பிரச்சனையும் ஆண்டவரே எங்களை ஒருபொழுதுமே அணுகாதபடி உங்களுடைய காவல் தூதர்களுக்கு துணையாக இருப்பார்களாக. ஆண்டவரே, நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது இந்த வானக தூதர்கள் எங்களை வழிநடத்துவார்களாக. இதோ உங்களுடைய இறை பிரசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரை உங்களுடைய கரம் தொட்டி நீ ஆசீர்வதிங்களப்பா. இதோ அவர் ஒப்பு கொடுத்த அத்தனை விதமான ஸ்தோத்திர பலிகளையும், அத்தனை விதமான புகழ்ச்சி பலிகளையும், அத்தனை விதமான நன்றிகளையும் ஆண்டு உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நீ ஆராதனைக்குரியவராக இருக்கிற அன்பு தகப்பனே, தொடர்ந்து எங்களை கண்ணோக்குவீராக. தொடர்ந்து எங்களை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வாழும்படியாக செய்வீராக. இயேசுவின் நாமத்திலும் உபகாரத்தாயின் வல்லமையான பரிந்துரையிலும் எல்லா விதமான சுதி சோதனம் நாங்கள் முக்கியப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளுவோம். அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மீண்டுமாக இந்த புதிய ஆண்டிலே உங்களை எல்லாம் நான் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுவும் இந்த உபகாரத்தாயினுடைய திருத்தலத்திலே எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமாக ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஒரு இந்த இங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஆன்மீக காரியத்தையும் வெளி இடங்களுக்கு எடுத்து செல்வதற்காக பவர் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு டிவி சேனலில் இருந்து நமக்கு அற்புதமான ஒரு சகோதரரை மாதா தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய பெயர் ஆனந்த். எனவே அவருக்கு நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும், குறிப்பாக அவருடைய இந்த பணி சிறப்பான விதத்திலே எல்லா இடங்களுக்கு சென்று மாதாவுடைய மகிமை அடையும்படியாக அவரை மாதா பயன்படுத்துமாறும் அவருக்காக நாம் ஜெபிப்போம். எனவே இன்னும் ஒரு 2-3 நாட்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவை நாம் சந்திக்க போகிறோம். பொங்கல் விழாவை நாம் சந்திக்க போகிறோம். எனவே அதனுடைய விளைவாக இன்று கொஞ்சம் பேர் இந்த ஆலயத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களையும் இன்றைய நாளிலே நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவே உங்களையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எனவே நான் இந்த மாதத்திலே எடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் சிந்தனையை மறைந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு கொடுத்து சென்றார்கள். தற்போது இருக்கின்ற திருத்தந்தை லியோ அவர்கள் அந்த எதிர்நோக்கில் நிலைத்திருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த எதிர்நோக்கில் நிலைத்திருங்கள். இது முடிவடைந்து விடவில்லை அந்த எதிர்நோக்கு. எனவே நீங்கள் எதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் பெரும் வரை நீங்கள் காத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். கரங்களை வீதி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு சொந்தமான ஒரு இறை வார்த்தையை நாம் இன்றைய நாளில் நாம் எடுத்திருக்கிறோம். எனவே இது திருத்தந்தைக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இறை வார்த்தை. எனவே அந்த இறை வார்த்தையை மீண்டுமாக நாம் அனைவரும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் சொல்லி எந்தெந்த தேவைகளுக்காக காத்திருக்கிறோமோ அந்தந்த தேவைகளையெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு திருப்பாடல் 37:7 அந்த வசனத்தை இந்த ஆண்டு முழுவதுமாக நாம் கடைபிடிப்போம். இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த இறை வார்த்தை எதற்காக நாம் ஜெபிக்கிறோமோ, வேண்டுதல் வைக்கிறோமோ, அவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து பார்த்து நாம் எங்கே போய் அமர்ந்திருக்க வேண்டும், எங்கே போய் நாம் காத்திருக்க வேண்டும், எங்கே நமக்கு ஆண்டவர் இதை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த வார்த்தையை பாருங்கள். ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவர் முன்பு அமைதியுடன் காத்திரு. நான் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வார்த்தை இறை வாக்குத்தம் உள்ள ஒரு வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்கு ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டான உலகம். இந்த உலகம் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா, சமைக்கிறதுல கூட ஃபாஸ்ட் நமக்கு வேண்டும். எனவே போகிறோம், பஜாரில் போகிறோம், பெரிய பெரிய கடையில் போய் அங்கே இருக்கின்ற ரெடிமேட் ஃபுட்டை வாங்கிட்டு உடனே சமைக்கிறோம். ஒரு காலத்தை யோசித்து பாருங்களேன், அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப நேரம் ஒரு சமைக்கிறதுக்கு ஆகும். அதை விறகு வைக்கணும், மண்பானையில் வைக்கணும், அப்புறம் எல்லாரும் காய்கறி வெட்டி கொடுக்கணும், உலைய வைக்கணும், அரிசியை போடணும், அது பொங்கி வர்ற வரையும் காத்திருக்கணும். இவையெல்லாம் இன்றைக்கி ஒரு காலத்தில் இருந்தது. காத்திருந்தோம், சாப்பாட்டுக்காக காத்திருந்தோம். அம்மா வெயிட் பண்ண சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் பொறுமையாக யாரா அப்போ தானே சாப்பாடு ஆகியிருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு 2 நிமிஷத்தில் நூடுல்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. அப்படி தானே, நூடுல்ஸ் 2 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. அம்மா அரிசியை போட்டு வேறு எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். குக்கர் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாம் ஃபாஸ்ட். இன்றைக்கி
அந்த காத்திருத்தல் அப்படிங்கிற அந்த அந்த கான்செப்டே அந்த ஒரு வார்த்தையே இன்னைக்கு நம்முடைய அகராதியில் இல்லாமல் போயிடுச்சு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ பொறுமையோடு ஒரு சில காரியங்களுக்காக காத்திருக்கணும்னு சொல்கிறார். எனவே அந்த வார்த்தையை தான் மீண்டுமாக நாம் வந்து நினைவுபடுத்தி பார்க்க போகிறோம். உலகமான அவசரமான இந்த உலகத்தில் ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற அந்த வார்த்தை இதுதான், ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவர் முன்பு அமைதியுடன் காத்திரு. மீண்டுமாக ஆண்டவர் முன்பு அமைதியுடன் காத்திரு. என்ன வார்த்தை பாருங்க, இதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், அது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வேணும், என் மகன் படித்த அடுத்த நிமிஷமே வேலை வாய்ப்பு வேணும். ஆண்டவருக்கு முன்பாக நாம் காத்திருப்பதில் வந்து நம்முடைய நேரத்தை நம்ம வந்து செலவிடுறது கிடையாது. இன்னைக்கு எல்லாம் உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து ஓடுகின்ற இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ எதிர்நோக்குவதில் நீ பொறுமையோடு நீ காத்திரு அப்படின்னு சொல்கிறார். நீ என்ன இன்னைக்கு வேண்டுதல் வச்சிருக்கிறாய் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அதே ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ கொஞ்சம் பொறுமையோடு இரு அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் வழிநடத்திய பொழுது பாலும் தேனும் புளியும் கானான் நாட்டிற்கு அழைத்து செல்வதாக மோயிசனுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆனால் அந்த பாலைவனத்தில் வந்து இஸ்ராயல் மக்கள் எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்க தெரியுங்களா? 40 ஆண்டுகள் இருந்தாங்க. 40 ஆண்டுகள் அந்த பாலும் தேனும் புளியும் கானான் நாட்டிற்கு செல்வதற்கு 40 ஆண்டுகள் எடுத்தது. ஆனால் போய் வரைபடத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வெறும் 40 நாள்லேயே அந்த அந்த தேசத்தை போய் அடைஞ்சிடலாம், வெறும் 40 நாளில். ஆனால் ஆண்டவர் பாருங்க, 40 ஆண்டுகள் அவரை அந்த பாலைவனத்திலே பரிசோதிக்கிறார். எப்படி பரிசோதிக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? நான் உன்னை பராமரிக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ என்னை மட்டுமே நம்பு, என்னை மட்டுமே நீ அன்பு கூறு. இந்த ஒரு சிந்தனையை மக்கள் மனதிலே ஊற்ற வேண்டும் என்பதற்காக 40 ஆண்டுகளாக பாலை நிலத்திலே ஆண்டவர் அவர்களை பரிசோதிக்கிறார். முதலாவது சோதனை உங்களுக்கு தெரியும் அருமையான தேவன், முதலாவது சோதனை உங்களுக்கு தெரியும். அந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் போய்கின்ற பொழுது அந்த பார்வோன் மன்னன் விடுவிக்கின்ற பொழுது பாருங்க, அவர்கள் அந்த 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 தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு தடை எது அப்படின்னா அந்த செங்கடல். மிகப்பெரிய ஒரு தடை நம் செங்கடல். இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெபத்தை சொல்ற, ஒரு பொருத்தனையை வைக்கிற, என்ன தடை இருப்பது என்பது ஆண்டவர் அறிவார். எனவே அந்த தடையை எடுத்த பிறகு தான் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. தடை இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு வராது. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த தடையை உடைத்தெறிகிறார். பாருங்க, இந்த இஸ்ராயல் மக்கள் அப்பொழுது கூட கடவுளை நம்பவில்லை, மோயிசனுக்கு எதிராக வந்து முறையிடுறாங்க. அந்த ஒரு நிமிஷம் போச்சுன்னா மோயிசனை கொண்டு போடுவாங்க. அந்த சூழ்நிலையில் கூட பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் செய்கிறார். செங்கடலை 2ஆக பிரிக்கும்படியாக செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் உற்சாகத்தோடு. உனக்கு வரப்போகிற தடைகளையும் ஆண்டவர் இருந்து உடைத்தெறியணும், அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம் இதுதான், நீ அமைதியோடு, நீ பொறுமையோடு நீ காத்திரு, உனக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்பதனை ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இப்போ ஒரு ஃப்ளைட்டு நாம் போகிறோம், ஒரு விமானத்துக்கு நாம் பயணம் செய்ய போகிறோம். ஒரு விமானத்தில் நாம் வந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு நாம் வந்து பயணம் செய்கின்ற பொழுது எவ்வளவு நேரம் எடுக்குது உங்களுக்கு தெரியுமா? எல்லா கரங்களை வச்சு சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விமானத்தில் நீங்கள் வந்து பயணம் செய்கின்ற ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு போகின்ற பொழுது சிங்கப்பூருக்கே போறீங்க, எவ்வளோ நேரம் எடுக்குது? இங்கே 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரம் வந்து இங்கே எடுக்கு. 4.5 மணி நேரம் வந்து இல்லை, நான் வந்து நான் அவ்வளோ நேரம் வந்து பொறுமையோடு இருக்க முடியாது, எனக்கு உடனே நான் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த அதிகாரிகளை கொஞ்சம் சட்டையை பிடிச்சி வெளியில் கொண்டாந்துப்பான், கேட்டுங்களா? சட்டையை பிடிச்சி வெளியில் போயிட்டு வா, நீ அப்புறமாட்டி வரலாம்னு சொல்லு. எவ்வளவு பரிசோதனைகள்! அந்த ஏர் டிக்கெட்டை வந்து உங்களுக்கு பரிசோதிக்கிறான், உள்ள போகும்போது ஒரு பரிசோதிக்கிறான், அங்கே போய் நடுவும்போது பொறுமையோடு ஒரு இடத்துல வந்து நீங்கள் காத்திருக்கணும். எவ்வளவு அந்த பொறுமை அருமையான! நீ ஒரு இடத்திற்கு போகணும் அப்படின்னா கூட இவ்வளவு நீ பொறுமையோடு நீ காத்திருக்கணும். ஒரு 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 பேருந்தில் நீ பயணம் செய்கின்ற பொழுது கூட நீ பொறுமையோடு நீ காத்திருக்கணும். ஒரு எக்ஸாம் எழுதியாச்சு, 10ஆவது வகுப்பு தேர்வு எழுதியாச்சு, அந்த ரிசல்ட்டுக்கு கூட நீ வந்து 1 மாதம் 2 மாதம் காத்திருக்கணும்.
ஒரு ஒரு வகுப்புலேருந்து இன்னொரு வகுப்புக்கு நீ போகணும் அப்படின்னா 1 வருஷம் காத்திருக்கணும். 9ஆவதுலேருந்து 10ஆவது போகணுன்னா நீ 1 வருஷம் நீ காத்திருக்கணும். திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆன உடனே குழந்தைகள் எனக்கு வேணும். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் தள்ளி போச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம். இன்னும் நீ குழந்தை உனக்கு வரலை, மருமகள் மாமியார் சண்டை அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. குடும்ப வாரிசு உனக்கு உருவாக்கி கொடுப்ப தகுதி இல்லை, பிரச்சனை உருவாயிடுச்சு. ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ ஆண்டவருக்கு முன்பாக அமைதியோடு சில சமயத்தில் காத்திருப்பதில் உனக்கு அங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. கடவுள் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா எந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவசரப்படுறோம். கடவுளுக்கு மேலாக இருந்து நம்ம வந்து சிந்தித்து கொண்டு இருக்கோம். எனக்கு எல்லாம் வேணும், உடனே எனக்கு செய்யணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோன்று நாம் எதிர்நோக்கி இருப்பதில் இருக்கின்ற ஒரு பிள்ளைகளாக அடையாளங்களாக இல்லை. ஒரு கிறிஸ்தவள் என்போல் அருமையான தேவனுடைய எதிர்நோக்கினுடைய ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எந்த ஒரு நோயாக கூட இருக்கலாம், ஆண்டவர் இதை சுகப்படுத்துவார், குணப்படுத்துவார். அதற்கென ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆண்டுக்கு முன்பாக காத்திருக்கின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கு. மீண்டுமாக ஒரு இறை வார்த்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இறை வார்த்தையை தான் திருப்பாடல் 40 அப்படிங்கிற ஒரு திருப்பாடல் எடுங்கள, பைபிள் வச்சுருக்கவங்க எடுங்க, அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அற்புதமான ஒரு இறை வார்த்தை. மீண்டுமாக இறை வார்த்தையை நம்முடைய நாவினால் உச்சரித்து அதனுடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்வோம். மீண்டுமாக நான் ஆண்டவருக்காக சொல்லுங்கள். நான் ஆண்டவருக்காக. நான் நீங்கள் சொன்னாதான் அது ஆண்டவருக்கு தெரியும். இது நான் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுகின்ற அந்த இறைவார்த்தை ஆசீர்வாதமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் சொல்லணும், கேட்டீங்களா? அதனால தான் அந்த வார்த்தையை அழுத்தி எடுத்து நான் சொல்கிறேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அந்த பொறுமையுடன் அப்படிங்கிற வார்த்தையை 10 வாட்டி சொல்லணும். ஆமாம், 10 வாட்டி சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. பொறுமையுடன் பொறுமையுடன் பொறுமை 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 அப்படிங்கிற வார்த்தை. பொறுமையுடன் காத்திருந்தேன் அப்படிங்கிற வார்த்தை. யாராச்சும் உங்களை வந்து திட்டுறான்னு வச்சுக்கல, அந்த வார்த்தை உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும். யாராச்சும் உங்களை திட்டுறாங்க, அனாவசியமாக திட்டுறாங்க, ஏன் நம்ம பாவத்தை சொல்லிக்கிட்டு பொறுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படிஞ்சிக்கல, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆண்டவருக்கு முன்பாக பொறுமையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது இன்னொரு பக்கத்தை ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் முன்னாடி பொறுமையோடு இருக்க முடியாதா? இருக்கலாம். அப்போ ஆண்டவருக்கு முன்பு நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அடுத்த வார்த்தை தான் ஆசீர்வாதம்ல ஒரு வார்த்தை. நீ பொறுமையோடு நீ காத்திருந்தேன்னு உனக்கு என்ன கிடைக்கும்? சும்மா அப்படி ஆண்டவர் விட்டுருவார் அவனைய? சும்மா வந்து அவர் சும்மா அவர் கல்லா? அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்ற தெய்வம், உன்னை காண்கின்ற தெய்வம், உன்னை நேசிக்கின்ற தெய்வம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உன்னை என்னாலும் நேசிக்கின்றவர் அவர் தான். தாயின் கருவில் உருவாகும் முன்பே உன்னை நேசிக்கார். அந்த ஒரு நேசிப்பு, அந்த ஒரு அன்பு இல்லை அப்படின்னா அந்த உலகத்தில் அவரை போன்ற ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக அந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கவே முடியாது. நான் எப்படி பிறந்தேன் அப்படிங்கிற என் தாய் கூட அறியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அறிவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் பெற்றோருக்கு தெரியாது, என் தகப்பனாருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், கரு முனையிலே உன்னுடைய உள் உறுப்புகளை நான் கண்டேன். எவ்வளவு பெரிய வார்த்தைகள் பாருங்க. கரங்களை தட்டி ஆண்டவரையும் கரு முனையிலே. கரு முனை அப்படின்னா அந்த உயிர் ஜனனமாகிற அந்த நொடிப்பொழுது, அந்த நொடிப்பொழுது உயிர் உருவாகிற அந்த நொடிப்பொழுதே என் கண்கள் கண்டு கண்ண திருப்பாலாசி அப்பதான் செய்ப்பார். கரு முனையிலே என்னுடைய உள் உறுப்புகளை கண்டவர் என் கடவுளாகிய ஆண்டவர், என் தேவன். எவ்வளவு அன்புக்குரியவர் அன்பியான தேவனுடைய பிள்ளைகள். எனவே அப்படியாப்பட்ட ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார் அப்படின்னா, நீ பொறுமையோடு இருக்கின்ற பொழுது உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரனா அது இந்த ஆசீர்வாதம் மட்டும்தான். பாருங்க, நான் பொறுமையோடு நான் காத்திருந்தேன். அப்போ பாருங்க அடுத்த வரி, அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார். எல்லாம் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது ஜெபத்தை கேட்டருளினார். கரங்களை வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு என்னென்ன ஜெபம்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நினைச்சு பாருங்க. என்ன பொருத்தனையோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க?
என்ன பிரச்சனையோடு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீங்க? இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஆண்டிலே உனக்கு ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த ஆண்டில் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன விதமான ஆசீர்வாதம் வேண்டும் சொல்லி நாம் வந்திருக்கிறோம். உடல் நலத்தை தேடிவிட வந்திருக்கலாம். நல்ல உடல் நலத்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் அவர் என் பக்கம் சாய்ந்து என் ஜெபத்தை கேட்டல்னா. பெரிய பெரிய மேடையெல்லாம் போய் பாருங்களேன், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மீட்டிங் அல்லது மிகப்பெரிய முக்கியமான இப்போ ஒரு ஹெட்மாஸ்டர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பையன் போகிறான். ஒரு பையன் போய் ஒரு கோரிக்கையை சொல்கிறான், ஏதோ ஒன்று சொல்கிறான்னு வச்சுங்க. அந்த ஹெட்மாஸ்டர் எப்படி கேட்பார்? நேராக நின்று விரைப்பான்ட்டு எப்படி கேட்பார், ரைட்டுங்களா? அதே ஒரு மிலிட்ரி ஒரு அதிகாரிகிட்ட போகிறோம். ஒரு அதிகாரிகிட்ட போய் என்னுடைய குறையை சொல்கிறேன், உன்னுடைய குறையை நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு அதிகாரிகிட்ட போய் அந்த அதிகாரி என்ன பண்ணுவார்? சேரில் உட்காந்துட்டு அப்படியே கேட்பார், அப்படி நேராக ஸ்ட்ரைக்டாக கேட்பார். யாராச்சும் உன் மீது அக்கறை வச்சிருக்கவங்க, உன் மீது அன்பு கொண்டவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவர் பக்கம் சாய்ந்து நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பார்த்தீங்களா? அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பக்கம் சாய்ந்து. அவருக்கு வரணும்னு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்ற, உன் பக்கம் சாய்ந்து உன் ஜெபத்தை கேட்டருவார். அப்படியாப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் பொறுமையோடு காத்திருப்பது ஒருபோதுமே குறைபட்டு போகாது. எனவே அந்த குறைவை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு சரிப்படுத்துகிறார். அது எந்தவித மாற்றமும் கிடையாது. எனவே இந்த புதிய ஆண்டிலே நாம் வந்து காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு காரியத்தை குறித்து நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை, நான் பொறுமையோடு இந்த தேவைக்காக நான் காத்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு வாக்குத்தத்தமாக அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. எனவே எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரோடு நான் பொறுமையோடு வந்து அந்த ஒரு காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நாம் இன்றைய நாளில் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு எது தேவை, எப்பொழுது அதை கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். காரணம், அவரே நம்மை இந்த உலகத்திலே வாழும்படியாக செய்தார். அவரே நமக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தார். அவரே நமக்கு இந்த உயிரையும் கொடுத்திருக்கிறார். எனவே எப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம என்னாலும் பாதுகாத்து ஆஸ்வதிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இதோ ஆவிக்குரிய பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் முழு மனதோடு நாம் அன்பு செய்து இதோ நம்முடைய தேவைகளை இது எடுத்து சொல்கின்ற ஒரு நேரம், ஆண்டவரை பாதுகாக்கின்ற ஒரு நேரம். எத்தனை மணி நேரம் நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருக்காக நான் இருக்கிறேன். எனவே ஆண்டவருக்காக நான் காத்திருந்து என்னிடம் இருக்கின்ற மனக்கவலைகளை நான் ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்ற பொழுதுதான் நான் மன நிம்மதியோடு இருக்க முடியும். எனவே என்னுடைய மனக்கவலைகளை எப்பொழுதுமே நான் அழுத்தி வைத்து கொண்டிருக்கவே கூடாது. எனவே என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை நான் வெளியிலே நான் கொடுக்கின்ற பொழுதுதான் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறிய நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்கள் நடக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டை வந்து நம்ம வந்து கூட்டி சுத்தப்படுத்துகிறோம். வீட்டை கூட்டி வந்து ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்தி என்ன பண்ணுறோம்? ஒரு குப்பை கூடையில் கொண்டு போய் வைக்கிறோம். குப்பை கூடையில் வைத்து அந்த குப்பை கூடையில் வந்து அந்த வேஸ்டான அந்த குப்பையெல்லாம் நிறைந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அதை கொண்டே வெளியிலே கொண்டே கொட்டுறோம். ரைட்டுங்களா? வீட்டுக்குள்ளே கொண்டே கொட்டுறது கிடையாது. வீட்டுக்குள்ளே அப்படியே வச்சு நம்ம பாதுகாப்பது கிடையாது. அது மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி நம்ம வேஸ்டான எந்த ஒரு பொருளையும் நாம் வைத்திருப்பது உடனே அது கொண்டே வெளியிலே கொண்டே கொட்டோம். அதே போல் தான் அருமையான தேவனுடைய நம்முடைய உள்ளமும் அது போன்ற சில விதமான காரியங்களால் அமுங்கி போயிடக்கூடாது. சரிங்களா? உன் உள்ளத்தில் உள்ளதை நாம் கொடுக்க வேண்டும். உன் உள்ளத்தில் உள்ளதை தர்மமாக கொடுன்னு சொல்றார். உள்ளத்தில் இருக்க என்ன இருக்குதோ அதை நீ தர்மமாக நீ கொடு. அப்ப கடவுள் சொல்றார், நீ வெளியிலே கொண்டு போய் கொட்டுகின்ற பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ உன்னுடைய இருதயமானது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுகிறது. நீ எப்ப நீ வந்து அப்படி அமுக்கி வச்சிருக்கிறியோ அப்ப என்ன ஆகும்? ஒரு சமயத்தை படாரம் வெடிச்சா கூட வெடிச்சோம். அதான் இருதய நோய் வர்றது, அதான் ஹார்ட் அட்டாக் வர்றது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளை, எனக்கென்று ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். நான் பொறுமையோடு காத்திருப்பது உண்மையாக இருந்தால் கூட என்னிடம் என்னென்ன இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நான் ஆண்டவரிடம் எடுத்து சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கு. ஒரு குப்பை தொட்டியை போன்று என்னுடைய மனது இருக்கக்கூடாது. ஒரு வேஸ்டான ஒரு பாத்திரத்தில் இருக்கின்ற போன்று என்னுடைய மனது வேஸ்டான ஒரு காரியத்தை எப்பொழுதுமே இந்த இருதயம் சுமந்து இருக்கவே கூடாது. நன்மையான காரியங்களை மட்டுமே சுமந்து இருக்கணும். அப்போ அத்தகைய ஒரு நன்மையான காரியத்தை தான் ஒவ்வொரு நாளும் அருமையான தேவன் நம்ம தேடி வந்திருக்கிறோம். எனவே பொறுமையோடு காத்திருக்கின்ற ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். பாருங்க, வந்து நம்ம நிலத்தில் யாக்கோபு அழகா சொல்லுவார், ஒருவன் வந்து நிலத்தில் விதைக்கின்ற பொழுது முன்மாறியும் பின்மாறியும் எப்பொழுது மழை பெய்யும் எப்படி காத்திருக்கிறான்.
உடனே பயிரை போட்டவுடனே உடனே வந்து விளைச்சலுக்காக அவன் அறிவாளை எடுத்து விடுவது கிடையாது, பொறுமையோடு காத்திருக்கிறான். அப்போ அதே பொழுதுதான் ஒரு காரியத்தை குறித்து நீ ஆண்டவருடைய முறையிடுகின்ற பொழுது நீ பொறுமையோடு நீ காத்திரு, ஆண்டவர் அதுக்குரிய பலனை கொடுப்பார் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே இன்றைக்கு ஒரு சிந்தனையோடு ஆண்டவருடைய இந்த அருகாமையிலே நாம் எதையெல்லாம் ஆண்டவரிடம் கொடுக்க வேண்டும் சொல்லி நாம் யோசிக்கிறோமோ அவற்றையெல்லாம் ஆவியாரின் துணை கொண்டு ஆண்டவர் கடத்தில் ஒப்புக் கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு நாம் செல்வோம். தட்டி இந்த ஆண்டு முழுவதுமாக இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி அதே ஆண்டவர் அவருடைய இறை பிரசனம் நமக்கு முன்பாக கடந்து போகும்படியாக ஆண்டவரை துணையாக வாரும் என்று சொல்லி இது ஆவிக்குரிய இந்த பாடலை பாடி ஆண்டவரே எனக்கு என்னாலும் அவர் எனக்கு துணையாக வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவை நோக்கி, இயேசுவை உற்று நோக்கி கூடவே இரும் ஓ இயேசுவே, உன் உள்ளத்தில் இயேசு இருக்கிறான், நீர் இல்லாமல் நான் வாழ அருகாமையில் இயேசு இருக்கிறான், உன் பக்கத்திலே இயேசு என்னாலும் பக்கத்திலே இரும் இருக்கின்றவனாக இருக்கிறான். இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்களப்பா, உடைய ஆவியின் வல்லமையினால் ஒவ்வொரு நிரப்புங்களப்பா. பரிசுத்த ஆவி ஆண்டவர்களுக்கு கொடையாக தாரும், நன்மை உள்ளவர்களாக ஆண்டவர்கள் நிரப்பும் அப்பா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரின் கண்ணை உன்னை என்னாலும் சுமைக்கின்றவராக, உன்னுடைய தோல்வியிலே அவர் அழிகின்றவராக, உன்னை நேசிக்கின்றவராக இருக்கிறார். இதோடைய கண்ணீரை எல்லாம் அவர் தன்னுடைய தோல் பையில் சேர்த்து வைத்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இதோ உன் நோய்களை நான் சுமந்து கொண்டேன், உன் பிணிகளை நான் தாங்குவேன் என்று சொல்லி
இதோ நம்முடைய நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே என்று சொல்லி நம்மிடம் இருக்கின்ற பலவீனமான எல்லா விதமான காரியங்களையும் நோய்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை சுகப்படுத்துமாறு ஆண்டவரை நோக்கி நாம் செவிப்போம். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இயேசுவே, நண்பரே, ஆவியானவரே, இல்லாமல் வல்லமையானவரே, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துவோம். இறந்து போனவர்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் அவரே. லாசரை 3 நாட்களுக்கு பிறகு வெளியே வா மகனே என்று சொல்லி அழைத்து உயிர் கொடுத்தவர். காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டவர். அவ்வளவு வல்லமையானவர் நம்முடைய ஆண்டவர். அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் ஒருவரே செய்ய முடியும் என்று சொல்லி அற்புதத்தின் ஆண்டவராக, இதோ நற்கருணை ஆண்டவராக நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய இறை பிரசனை எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி நாம் பார்ப்போம். இதோ இந்த நற்கருணை மூலமாக எத்தனை விதமான அற்புதங்களை அதிசயங்களையும் அநேக மக்கள் கண்டுணர்ந்து கொண்டிருக்கிறார். அநேக மக்கள் சாட்சிகளாக இதோ ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். இதோ அவருடைய உயிருள்ள உடல், இயேசுவினுடைய ஒப்பற்ற ஒரு உடல். இயேசு நம்ம என்னால் நேசிப்பதற்காக இதோ ஏழ்மையினுடைய ஒரு சிறிய அப்பத்திலே தன்னையே தாழ்த்தி கொண்டவர். இதோ அந்த இயேசுவை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வல்லமை பொருந்தியவர், எவ்வளவு ஆற்றல் மிக்கவர், நம்மில் ஒருவராக இதோ எளிமையான ஒரு முறையிலே நாம் காண்கின்ற விதமாக, நம்முடைய கண்கள் காண்கின்ற விதமாக இதோ பரிசுத்தவராக எழுந்தருளி வந்திருக்கிறார். இயேசுவே, இயேசுவே, உயிருள்ளவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, நாங்கள் உம்மை விசுவசிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிடித்தமான இந்த வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் வந்து ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடன் நாம் பேசாமல் எதையும் நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் மட்டுமே அவரோடு பேச முடியும். ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்தவர்கள் மட்டுமே அவரோடு ஆராதனைக்குரிய வார்த்தைகளை சொல்ல முடியும். பசாசானவன் ஒருபொழுதுமே இந்த வார்த்தைகளை சொல்வது கிடையாது. பசாசானவன் ஒருபோது கூட இந்த வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது என்று சொல்லி நம்ம எல்லாம் அதுபோன்ற அடிமைகளாக வைத்திருக்கிறான். பசாசு தன்னுடைய கட்டுகளால் இப்படியாக நம்மை கட்டி வைத்திருக்கிறான். இயேசுவே, இயேசுவே, உயிருள்ளவரே என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவே, இயேசுவின் சொல்லி ஒப்புக்கொடு. இயேசுவே, இயேசுவின் சொல்லி ஒப்புக்கொடு. பக்கத்தில் இருக்க பார்க்காது. இயேசுவே, நம்பிக்கை கொண்ட உன் மீது ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்ய வைத்திருக்கார். நிறைய காரியங்கள் வெளிப்படும்படியாக இதோ ஆண்டவனை அழைத்து வந்திருக்கிறார். பசாசனுடைய மாய கவர்ச்சிகளுக்கும் பசாசனுடைய அந்த அந்தகார வல்லமைகளுக்கும் நீ அடிபணிந்து போகாதபடி இயேசுவே, இயேசுவின் சொல்லி நீ கூப்பிடு. எத்தனை விதமான நேரங்களில் மற்றவர்களை கூப்பிட்டு நீ அவமானப்பட்டு இழிவுபட்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நீ இயேசுவினுடைய பெயரை நீ கூப்பிடு. இயேசுவினுடைய பெயரே நமக்கு கொடுக்கப்பட்டது. அன்பு மகனே, மகனே, அன்னை கன்னிமரியாலும் சூசையப்பரும் வானக தூதர் கொடுத்த அதே இயேசுவினுடைய பெயரை கொடுத்து நம்மை உச்சரிக்க அழைத்திருக்கார். இயேசுவினுடைய பெயரிலே ஆற்றல் உண்டு. இயேசுவினுடைய பெயரிலே ஒரு வல்லமை உண்டு. நான் பொறுமையோடு நான் காத்திருக்கிறேன். இயேசுவினுடைய பெயரை உச்சரிப்பதற்காக ஒவ்வொரு முறையும் இயேசுவினுடைய நாமத்தை நான் உச்சரிப்பதற்காக கட்டுகள், குறிப்பாக விடுதலை, இதோ இந்த இடத்திலே ஆவியின் வல்லமை இருக்கும்படியாக இயேசுவே எழுந்தருளி வந்திருக்கிறார். இயேசுவே, உனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடையாக கொடுத்திருக்கிறார். அன்பு மகனே, மகனே, இயேசுவே என்று சொல்லி ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டால் என்று இயேசுவே என்று ஆண்டவர் சொல்லவே முடியாது. ஆவியினால் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆவியினால் ஒவ்வொரு சனிக்கிழமை இதோ வல்லமையினால் நிரப்பப்படுகிறார். அருங்கொடை செபத்தின் மூலமாக இயேசுவினுடைய நாமத்தை உச்சரிப்பதற்காக மட்டுமே உன்னை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இயேசுவே, இயேசுன்னு சொல்லி கூப்பிடு. உன்னுடைய பிள்ளைகளுக்காக இயேசுன்னு சொல்லி பெயரை கூப்பிடு. உன்னுடைய கணவருக்காக இயேசுவினுடைய பெயரை நீ பலமுறை நீ உச்சரி. உன்னுடைய மனைவிக்காக, உன்னுடைய வேலை வாய்ப்புக்காக,
இதோ தரித்திரம் உன்னை விட்டு மாறும்படியாக, இதோ நோய்கள் உன்னை விட்டு நீங்கும்படியாக இயேசுவினுடைய நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இந்த ஒரு காரியத்திற்காக ஆண்டவரே நான் உச்சரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இது போன்ற 3 காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரே. அந்த ஒரு காரியத்திற்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவினுடைய காரியம் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்ல. இதோ இந்த 2 காரியத்திற்காக இயேசுவினுடைய பெயரை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, இயேசு ஒப்புக் கொடு. இயேசு உன்னை சுகமாக்குகிறார் மகனே. இயேசுவே உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் மகனே. இயேசுவே உன் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறார் மகனே. இயேசுவே, இயேசு சொல்லி கூப்பிடு. இயேசுவே, இயேசுவே சொல்லி பொறுமையோடு இயேசுவை கூப்பிடு. இயேசுவே, இயேசுவே சொல்லி இயேசுவின் நாமம் ஒப்பற்ற நாமமாக, இனிமையான நாமமாக, ஆசீர்வாதமுள்ள நாமமாக இயேசுவே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்படியாக அநேக பிள்ளைகளுடைய உள்ளத்துல இயேசுவே உம்முடைய நாமத்தை நீ உச்சரிக்க வைக்கிறேன். உம்முடைய நாமத்திலே அவ்வளவு ஆண்டவரே ஆசீர்வாதம் உண்டு. உம்முடைய நாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது ஆண்டவரே என்னுடைய இதழ்கள் எல்லாம் மகிழ்ந்து பேருவகை அடைகிறேன்னு சொல்லி ஆண்டவரே நீ கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்தினோம் அப்பா. இயேசுவே, என்னுடைய கண்ணீரை காண்கின்றவராக இருக்கு, என்னுடைய கண்ணீரை துடைக்கின்றவராக இருக்கு தகப்பனே. இதோ எங்களுடைய முகத்திலே கவலைகள் எங்களை ஒருபொழுதுமே ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரே கவலைகளை அப்புறப்படுத்து. உடைய கவலைகள் எல்லாம் என்னை விட்டுவிடு என்று சொன்ன அன்பின் ஆராதனைக்குரியவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இதோ உன்னுடைய கவலைகளை ஆண்டவரிடம் கரத்தில் ஒப்புக்கொடு. உன் மீது அக்கறை கொண்டவர் அவர் ஒருவரே, உன் மீது நேசம் கொண்டவர் ஒருவரே அன்பு மகனே மகளே. இதை உன்னை என்னாலும் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். இயேசுவே, இயேசுவே அப்படியாக அநேக அற்புதங்களை ஆண்டவரே இதோ இந்த இடத்தில் நிகழ்த்தியதற்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம் தகப்பனே. எல்லா விதமான காரியத்தையும் கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இதெல்லாம் ஜெபிக்க மறந்தோமோ எங்களுடைய குடும்பத்திற்காக, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஆண்டவரே நாங்கள் மறந்து போன காரியங்களை கூட ஆண்டவரே உனது உபகாரத்தால் இன்று எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்றவராக இருக்கிறார். அவரே உனக்கு பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். நீ செய்ய முடியாத காரியத்தை கூட, நீ ஜெபிக்க முடியாத காரியத்தை கூட உனக்காக அன்னை கன்னிமரியான் உபகாரத்தாயாக இருந்தனுக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற ஒரே ஒருவர் அவர் ஒருவரே. எனவே அந்த தாய் மூலமாக உனக்கு நன்மையான காரியங்கள் மட்டுமே கைகூடி வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. அற்புதமான இந்த ஆலயத்தில் மீண்டுமாக அதிசயங்கள் ஊற்றெடுக்குமாறு, இது அதிசயத்தின் ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுத்து பெருகும்படியாக, இது ஆவியின் வடங்களாலும் ஆவியுடைய கொடைகளாலும் நிரம்பும்படியாக, இது ஆசீர்வாதத்துடைய ஊற்று ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருக்கெடுத்து ஓடும்படியாக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நன்மையின் ஆண்டவரே, நன்மைகளை மட்டும் செய்கின்றவரே, இது ஆண்டு முழுவதுமாக எங்களை வழிநடத்துங்களப்பா. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்துங்களப்பா. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நாங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லி உமக்கு விருப்பமான காரியங்களை மட்டுமே செய்து ஆண்டவரே எங்களை என்னாலும் மகிழ்ச்சியிலே நீ கொடுக்கின்ற மகிழ்ச்சியை நாங்கள் நினைத்திருக்கும்படியாக, எங்களுடைய குடும்பம் இருக்கும்படியாக நீ செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை இந்த ஆண்டு முழுவதுமாக ஞானத்தினாலும் தெய்வ பயத்தினாலும் நிரப்புவீராக. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இளம் பெண்களையும் இளைஞர்களையும் குறிப்பாக நல்ல எதிர்காலத்தை கொடுத்து நீ வழி நடத்துவீராக. ஆண்டவரே, வீடுகள் இல்லாதவர்கள், உடைமை இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண காரியத்திற்காக இயங்குகின்றவர், வெளிநாட்டு பயணத்திற்காக எல்லாவற்றையும் ஆண்டவரே இதோ அந்த ஆண்டு முழுவதுமாக நீ செய்து எங்களை நீ கண்காணித்து நீ ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லா விதமான செபங்களையும் எல்லா விதமான பொருத்தனைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் வீருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். குழந்தால் படியிடுவோம். இயேசுவினுடைய உயிருள்ள அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உயர் இவ்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவியை பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு மகிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும்
அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திரு ஆவையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாமும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாமும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புகாரத்தாயினுடைய நம் நாள் ஜெபத்தை பக்தியோடு சொல்லி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தாயே, உதவி என வருவோருக்கு ஆதரவளிக்க ஓடி வரும் உபகார அன்னையே, உமது பாதம் வந்துள்ள உம் பிள்ளைகளை கண்ணோக்கும் அம்மா. உம்மை நாடி வந்த எங்களை கண்ணோக்கும் அம்மா. நீர் உமது திருமகன் வழியாக எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக நெஞ்சார்ந்த நன்றி நல்கிறோம். நாங்கள் உம் மீது அன்பு செலுத்துகிறோம், உம்மை நேசிக்கிறோம்.
எங்கள் அன்பை உமக்கு காட்ட எப்போதும் எங்களால் முடிந்தவரை அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர உமக்கு வாக்களிக்கின்றோம். உமது ஆசியை வெளிப்படுத்துவோம். உலகம் போற்றும் உபகார தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருமகனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இத்திருத்தலத்தின் பாதுகாவலியான புனித உபகார மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் புனித உபகார மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக மட்டுமல்ல, எங்களை சுற்றி வாழ்கின்ற பிற மதத்தை சார்ந்த குடும்பங்களில் நேசிக்கின்ற புனித உபகார மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உமது திருத்தாயாகிய புனித உபகார அன்னையின் தொழிற்கிணங்கி கலிலியாவின் கானாவூர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சரசமாக்கினரே, எங்கள் தாயாகிய புனித உபகார அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு தயவுடன் அருள் புரிவீராக. உலகம் போற்றும் உபகார மாதாவே, என்னம்மா, உம்மை விட எனக்கு வேறு ஆதரவில்லையே. என்னம்மா, நாலா பக்கத்திலும் ஞானம் நிறைந்த எதிரிகள் என்னை வளைத்து கொண்டு நிற்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? என் தாயே, உமது திருமகன் தரும் மீட்பை அனுபவிக்க எனது பாவ பழக்கங்கள் தடையாக இருக்கின்றனவே. நான் துன்புறும் நேரத்தில் உதவி செய்ய வாரும். இஸ்பானியா தேச மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க நீ உபகாரம் செய்ததை நான் மறப்பேனா? அல்பிஜேட் என்னும் தப்பறை கொள்கையாளர்கள் திருச்சபைக்கு எதிராக கலகங்களை விளைவித்த போது நீர் புனித சுவாமிநாதரை கொண்டு ஜெபமாலை செய்து தீமைகளை நீக்கியது உலகம் அறிந்த காரியம் அல்லவா? வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்று முடிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்து பேசுவீராக. ஆமென். அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாசமிகு அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, திருப்பலின் கருத்துக்களாக வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய பங்கின் புதிய ஆலயமானது திறப்பு விழா சிறப்பான விதத்திலே அமையும்படியாகும். குறிப்பாக பணிகள் சிறப்பாக நடைபெறவும் எவ்வித விபத்தும் இல்லாமல் இந்த காரியம் நடைபெற உபகாரத்தாயிடம் பரிந்துரைக்காக ஒவ்வொரு மாதம் வைத்து செபிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய 143வது மாத முதல் சனிக்கிழமை ஆகிய இன்றைய வழிபாட்டை குறிப்பாக அன்பின் உணவை கொடுத்து இன்றைய பொருளாதார தேவைகளை சந்திக்கின்ற காரைக்குடியை சார்ந்த அர்லான் ரெக்ஸி என்ற அந்த குடும்பத்தினரையும், திரு ஜே கிளின்டன், திருமதி ரோஸ்லின் கே ஜொரான்சி என்ற இந்த குடும்பத்தினருக்காக சிறப்பான விதத்திலே திருப்பள்ளி செபிக்கப்படுகிறது. இவருடைய நினைக்கின்ற காரியங்கள் உபகாரத்தாய்க்காக எந்த காரியத்திற்கு அதை செய்கின்றார்களோ அதை தொடர்ந்து உபகாரத்தாய் தன்னை மனதில் கொண்டு இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கும்படியாக இந்த கருத்திற்காகவும் தொடர்ந்து இந்த காரியத்திற்காக செபிக்கப்படுகிறது. அவர் செய்கின்ற தொழிலுக்காகவும் மகள் குடும்பத்திற்காகவும் சிறப்பான ஆசீர்வாதத்திற்காகவும் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ, ஆ, ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், ஒரே திருமகனுடைய வருகையின் புத்தொளி சுடர் வீசிட நீ திருவுளமானீரே. கன்னியின் மகப்பேறு வழியாக எங்கள் மனித உடலின் சாயலில் அவர் பங்கு பெற்றதால் தகுதி அடைந்துள்ள நாங்கள் அவருடைய அருள் ஆட்சியிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 3 முதல் 6 முடிய. அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. அடியவரை தயையுடன் கண்ணோக்கி பார்க்கின்றார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்ணோக்கி பார்க்கின்றார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடுமே, என்னை பேருடையார் என்றிடுமே. ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரின் இரக்கம் துணையாகும், அவரின் இரக்கம் துணையாகும். ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. மீட்பராம் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. Hallelujah, 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 Hallelujah. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் தூயவள் நீயே, உம் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 1, திருவசனங்கள் 29-34 முடிய. இதோ கடவுளின் செம்மறி. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகின்றேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய் ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய் ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய் ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சரிகம பமஹரி சா 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 சா. இறைவனின் பாதம் நினைந்திடும் நேரம், இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தேன். இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம், இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தேன். ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுவே. ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுவே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம், இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தேன். இதயத்தின் கண்கள் உன்னை தேடும், என்றும் இறைவா உந்தன் பதம் நாடும். இதயத்தின் கண்கள் உன்னை தேடும், என்றும் இறைவா உந்தன் பதம் நாடும். உன் நினைவென்னும் கோவிலில் நிதமொரு பலியென நிம்மதி தேடி நான் தொழுதேன். என் மனமென்னும் தோட்டத்தில் மகிழ்ந்திடும் இறைவா, மலர்களின் காணிக்கை உமக்களித்தேன். என் மனமென்னும் தோட்டத்தில் மகிழ்ந்திடும் இறைவா, மலர்களின் காணிக்கை உமக்களித்தேன். இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம், இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தேன். வீரத்தில் என் மனம் பலி பொருளாய், என்றும் இறைவா உந்தன் புகழ் பாடும். வீரத்தில் என் மனம் பலி பொருளாய், என்றும் இறைவா உந்தன் புகழ் பாடும். உன் அன்பென்னும் மாளியில்
அனுதினம் சேர்கையில் சுடர் வீடும் விளக்காய் நான் ஒளிர்வேன் உம்பியத்தகு அன்பின் திளைத்திடும் என் மனம் தருமன தூபமாய் உனை சேரும் உம்பியத்தகு அன்பினில் திளைத்திடும் என் மனம் தருமன தூபமாய் உனை சேரும் இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளிப்பேன் இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளிப்பேன். சகோதர சகோதரியுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமும் தந்தை ஆகியவனை கேட்டதாக முடி சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாகுவது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவி மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவன், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இந்த பலிபீடத்திலே மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் களைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவருந்தி அருந்திய வெண்கிணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பு இந்த பரிசுத்த இரத்தத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக ஆண்டவரை நாங்கள் உமக்கு முழு மனதோடு இந்த நன்றி பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவியின் துணையினால் கொடைகளால் எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். மேலும் வீழ்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகளின் எந்நாளும் ஏற்றலும். இன்றைய நாளிலே அன்பின் உணவு மற்றும் இன்றைய தேவைகளை சந்திக்கின்ற காரைக்குடியை சார்ந்த அருளானந்து ரெக்ஸி என்ற குடும்பத்தினரையும் அவருடைய செபங்களையும் பொருத்தனைகளையும் கேட்டு அவர்களை உபகாரத்தின் வழியாக ஆசீர்வதிப்பீராக. மேலுமாக இன்றைய முதல் சனிக்கிழமை வழிபாட்டுக்கு வந்திருக்கின்ற அனைத்து உம்முடைய அன்னையினுடைய பக்தர்களையும் ஆண்டவரை இரக்கத்தோடு நீ கண்ணோக்குவீராக. இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலே பல்வேறு தேவைகளோடும் பல்வேறு பொருத்தனைகளோடும் திருமுன் உபகாரத்தாயிடம் வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை நீ சாட்சியாக நிலைநிறுத்தும்படியாக உம்முடைய அன்னையின் பரிந்துரைக்கு என்னாலும் செவிசாய்க்குமாறு உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் அவர்களுடைய பங்கு ஆலயத்தை கடந்த மாதங்களில் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எனவே உம்முடைய திருவிழப்படி வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற திறப்பு விழாவிலே எண்ணற்ற மக்கள் அங்கு வந்து உபகாரத்தாய்க்கும் செபஸ்தியாருக்கும் என்னாலும் சாட்சிகளாக இருக்கும்படியாக செய்வீராக. மேலுமாக எங்கள் அனைவரும் மீதும் ஆண்டவரை இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இத்திருத்தலத்தின் பாதுகாவலியான புனித உபகாரத்தாய் மற்றும் உலகில் முகந்தோராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நரளுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எதுவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கொடுத்த அமைதி ஒருமற்றோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையோடு காத்திருப்போருக்கு அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கின்றவர். உயிருள்ள இவருடைய உடலை பெற வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் நான் தகுதியற்றவன், நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண, நீலத்தோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு புலம்பாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு முழம்பாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராய தங்கம்,
நெஞ்சம் தாராய தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன் உன் அன்பில் ஒன்றாகிறேன் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் இன்னாவில் ஆனந்த ராகம் பல வண்ண பட்டோடும் கோவில் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன் மன்னானி காண மகிழ்வெண்ணையாள உனக்காக யாழ் மீட்டினேன் பல வண்ண பட்டோடும் கோவில் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன் மன்னாடி காண மகிழ்வெண்ணையாள உனக்காக யாழ் மீட்டினேன் வாராத இன்பம் நீங்காத துன்பம் வாராத இன்பம் நீங்காத துன்பம் உன் வாழ்வு நிறைவானது உன் ஆட்சி நிலையானது உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாசமிகு அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இது நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரம். எனவே இன்றைய 143வது மாத முதல் சனிக்கிழமை வழிபாட்டை மிகவும் சிறப்பான விதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இதற்காக இறைவனுக்கும் உபகாரத்தாய்க்கு நன்றி சொல்லி இன்றைய நாளின் சில வினங்களை தாங்குகின்ற காரைக்குடியை சார்ந்த திருவாளையை அருளான் டெக்ஸி குடும்பத்தினருக்கு திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களில் நம்முடைய கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு சில அறிவிப்புகள். நாம் இன்று அறிவித்தது போன்று நம்முடைய பங்கு ஆலயமான திறப்பு விழா வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. எனவே இதற்காக தொடர்ந்து உங்களுடைய அனுதின ஜெபத்திலே வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது அறிவிப்பாக நம் ஒவ்வொருவரும் அறிந்தது போன்று ஜனவரி மாதம் 6ஆம் தேதி என்றால் இப்பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்கும் புனித உபகாரத்தின் வழியாக ஆண்டவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினுடைய நாள் அந்த நாள். எனவே அன்று இந்த உபகாரத்தாயினுடைய இந்த இல்லத்திலே அவருடைய வீட்டிற்கு முன்பாக பொங்கல் வைத்து ஜெபித்து பொருத்தனைகள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உபகாரத்தாய் தன்னுடைய பரிந்துரையினால் எண்ணற்ற நன்மையான காரியங்களை பெற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே அதன்படி 2026ஆம் ஆண்டு இன்றைய அந்த பொங்கல் விழாவிலே வருகின்ற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கின்ற அந்த நாள் மிகவும் சிறப்பான விதத்தில் அமைய உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனவே ஒவ்வொரு குடும்பத்திலும் வைக்கின்ற பொங்கல் விழாவிற்காகவும் பொருத்தனைகளுக்காகவும் கொண்டாடுகின்றேன். எனவே இதனுடைய அடையாளமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் திருப்பலி ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலி கருத்துக்கள் எங்கு வாசிக்கப்படும். எனவே முன்கூட்டியே திருப்பலி கருத்துக்கள் எழுதுகின்ற பொழுது அது வாசிக்கப்பட்டு திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படும். எனவே அந்த சிறப்புமிக்க திருப்பலியை 2 மறைவட்ட அதிபர்கள் சிறப்பிக்கிறார்கள். ஒன்று மயிலாடுதுறை மறைவட்ட அதிபர் தாசிஸ் ராஜ், மற்றொரு நம்முடைய புதுக்கோட்டை மறைவட்ட அதிபர் சபரிநாயகமடிகளார் மற்றும் அருள்தந்தையர்களால் கூட்டு பாடல் திருப்பலி நிறைவேற்றப்படும். எனவே திருப்பலியிலே பங்கு பெற்று இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுமாறு உடைய அன்போடு சமயத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.
மூன்றாவது அறிவிப்பாக 2025ஆம் ஆண்டு மாபெரும் ஜூபிலியை நாம் சிறப்பான விதத்திலே கொண்டாடினோம். வேறு எந்த மறை மாவட்டத்திலும் இல்லாத விதத்தில் நம்முடைய மறை மாவட்டம் எப்படி இந்த ஜூபிலி விழாவை தொடங்கியதோ அதே போன்று முடிகின்ற அந்த நாளிலோட மிகவும் சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தினால் அது முடிவு பெற்றது. எனவே இந்த எதிர்நோக்கு நமக்கு முடிவுறவில்லை, மாறாக அந்த எதிர்நோக்கில் நிலைத்திருங்கள் என்ற ஒரு தலைப்பிலே நம்முடைய ஆயர் அவர்கள் தொடர்ந்து இறைமக்களுக்குரிய அந்த கடமைகள் வளர வேண்டும் என்று சொல்லி அற்புதமான மறையுரை ஆற்றி என்னாலும் ஆண்டவருடைய அந்த உறவில் நிலைத்திருக்கும்படியாக நமக்காக ஜெபிக்கிறார். எனவே அந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலி விழா மிகவும் சிறப்பான நடைபெற்றது. எனவே அதனுடைய நினைவாக நம்முடைய இந்த ஆலயத்திலும் ஜூபிலி விழா மறை வட்ட நிலவிலே 4000 2000 மக்களுக்கு மேல் கூடி அது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக விழாவாக அது முடிவிட்டது. வேறு எந்த ஆண்டுகளிலும் நிகழாத வண்ணமாக ஒரு திருப்பலிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது அந்த ஒரு நாள் தான். மாதாவிற்கு உபகாரத்தாய்க்கு மிகவும் பிடித்தமான காரியம் இந்த திருப்பலி மட்டுமே. எனவே திருப்பலியிலே பல்வேறு காரணங்களால் சில சமயத்திலே அது முழுமையாக பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற அந்த ஒப்பற்ற திருப்பலியிலே எண்ணற்ற இறை மக்கள் பங்கெடுத்து அந்த திருப்பலியினுடைய முக்கியத்துவத்தை மாதா எப்படி உணர்ந்து கொண்டார்களோ அதே போன்று உணர்ந்து கொள்ள செய்தது அந்த நாள். எனவே அந்த நாளிலே நம்முடைய உழைப்பு ஒருபொழுதுமே வீண் போகாதபடி எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அதை உபகாரத்தாய் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆற்றி கொடுத்தாள். இதுவே மிகப்பெரிய ஒரு அற்புதம். எத்தனையோருடைய மனதிலே மழை வரும் மழை வராது என்ற ஒரு எண்ணங்கள் இருந்த ஒரு சூழ்நிலையிலே மாதா பாருங்கள் அது நமக்கு ஒரு நன்மையான காரியமாக அதை மாற்றி கொடுத்தார்கள். எனவே திருத்தலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புதுமைகளிலே அதுவும் ஒன்றாக நாம் கருதுகிறோம். எனவே அன்றைய நாளிலே ஏற்றப்பட்ட அந்த ஜூபிலி கொடியானது இப்பொழுது திருப்பலி முடிந்த பிறகு அந்த ஜூபிலி கொடியானது இறக்கப்படும். எனவே திருப்பலி முடிந்தவுடனே அந்த ஜூபிலி கொடியை நாம் வந்து இறக்கி அதற்குள்ளேயே அந்த மரியாதை நாம் கொடுக்கின்ற விதமாக அந்த ஜூபிலி கொடியானது இந்த ஆலயத்தை சுற்றி எப்பொழுது அந்த சிறிய தேர்ப்பவனி எப்படி வருகிறதோ அந்த இடத்தின் வழியாக முடிந்த மக்கள் அதில் வந்து தொடர்ந்து பங்கேற்று ஆலயத்திற்குள்ளே வந்து அந்த கொடியை நிறைவு செய்யுமாறு முடிய அன்போடு சமயத்தில் மீண்டுமாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து ஒவ்வொரு காரியமும் மாதாவினுடைய திருவிழப்படி இங்கு நடைபெறுகிறது. எனவே இதற்காக எனக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறவர்கள், ஒத்துழைப்பு செய்கிறவர்கள் திருவாளர் காரியஸ்தர் யு சந்திரராஜ் மற்றும் அண்ணன் ராஜேந்திரன் மற்றும் ஊர் பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு எடுத்து வைக்கின்ற அன்பு மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் நினைக்கின்ற ஆண்ட்ரோஸ் மற்றும் ஊர் தலைவர்கள் மற்றும் உணவிற்கு ஆக ஏற்பாடு செய்கின்ற அன்பு அண்ணன் வந்து சேவியர். எனவே இவர்களையும் மற்ற இவர்களுக்காக ஒத்துழைக்கின்ற அனைத்து மக்களையும் மீண்டுமாக நன்றி உள்ளத்தோடு இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றியும் பாராட்டத்தையும் நாம் வந்து தெரிவித்துக் கொள்வோம். அன்னை தொடர்ந்து ஒரு திருவழிபாடு மிக சிறப்பான அமைவதற்கு உறுதுணை செய்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய நெய்வாசல் அருள் சகோதரிகள் ஆன்மீகத்திலே எப்பொழுதுமே சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். எனவே தங்களுடைய உழைப்பை முழுவதுமாக கொடுக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கும் குறிப்பாக இந்த வழிபாட்டில் பக்தியோடு பங்கேற்பதற்கு உறுதுணை செய்கின்ற பாசத்துக்குரிய தம்பி டென்னிஸ் மற்றும் பல்வேறு பாடகர் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியும் பாராட்டு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய இங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வையும் வெளி இடங்களுக்கு எடுத்து செல்வதற்காக யூடியூப் சேனல் மூலமாக பவர் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு நிறைய நம்ம காசு கொடுக்கல, இருந்தாலும் கொஞ்சம் காசு கொடுத்தாலும் அதை நிறைவாக செய்து மாதாவினுடைய ஒரு அருளுக்காக ஆசிரிப்பாக வருகின்ற திருச்சியை சார்ந்த திருவாளர் ஆனந்த் அவருடைய குழுவினருக்கு நம்முடைய பிளத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியும் பாராளும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அவர்களுக்காக நாம் செபிப்போம். எனவே அதனை தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளே, வருகின்ற அந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த பொங்கல் விழாவிலே முன்கூட்டியே வந்து சிறப்பான விதத்திலே அந்த திருப்பலி நீங்கள் பங்கேற்குமாறு மீண்டுமாக அன்போடு உங்களை வலியுறுத்துகிறேன். எனவே இதன்படி புதுகை சார்ந்த ஜூலி சகாயம் இவருடைய மகன் லாரன்ஸ் குணமடைய வேண்டும் சொல்லி ஒரு சிறிய வேண்டுதலை இந்த குடும்பத்தினர் வைத்திருக்கிறார்கள். எனவே இவருடைய மகன் குணமடைய தொடர்ந்து உங்களுடைய எளிய ஜபத்தில் என்னுடைய ஜபத்தில் வைக்கிறேன். தொடர்ந்து அவனுக்கு இந்த பூரண சுகத்தை உபகார மாதா கொடுக்குமாறு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம்.
அனைவரும் எழுதி நிற்போம். இறைவனுடைய இறுதி ஆசிரியருக்காக மன்றாடி ஜெபிப்போம். நன்றியோடு மன்றாடுவோம். எண்ணெய் பூசி ஜெபித்த பிறகு அந்த இடத்துல நின்றுங்க. யாரும் சாப்பாட்டுக்கு போயிடாதீங்க. அதற்கு பிறகு குடியிறக்கின பிற்பாடு நீங்கள் உணவருந்து செல்லலாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரை பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த புதிய ஆண்டிலே உபகாரத்தாயை நாம் உற்று நோக்குவோம். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர்கள் அவர்கள் ஒருவரே. நாம் நம்பியிருக்கின்றவர்களும் அவரே. இந்த உலகத்திலேக்கு நம்முடைய உற்றார் உறவினர்கள் கைவிட்டாலும் உபகாரத்தாய் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் ஒருபொழுதுமே கைவிட மாட்டார்கள் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் மீண்டுமாக நம்முடைய காரியத்தை குறித்து நாம் கவலைப்படாமல் நமக்கென்று நம்பிக்கையோடு இருக்கின்ற அன்னை பரிந்துரை செய்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, என்ற ஒரு எதிர்நோக்கிலே நிறைந்த அந்த விசுவாசத்தினுடைய வார்த்தைகளை உபகாரத்தாயிடம் உளமாற சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உபகாரத்தின் வழியாக நம்முடைய குடும்பங்கள் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அருமையான அன்னையுடைய அன்பு பக்தர்களே, மேலே நற்கருணை ஆலயம் ஒன்று இருக்கிறது. எனவே அநேக மக்களுக்கு அது தெரியும். எனவே தனிப்பட்ட அந்த ஜெபங்களை நாம் நடத்திக் கொள்வதற்காக, மௌனமாக ஜெபிப்பதற்காக, எனவே அந்த ஆலயத்தின் நற்கருணை ஆண்டவருடைய பேசுவதற்கும் ஜெபிப்பதற்கும் இந்த ஆலயத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. அழகே தாய்மரே, குறையா அன்பே நீ முழுமதே. அழகே தாய்மரியே, குறையா அன்பே நீ முழுமதியே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. விழிகளிலே பால் நிலா, தினம்தோறும் திருவிழா. அழகே தாய்மரியே, குறையா அன்பே நீ முழுமதியே. கானாவூர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம் நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம் நீ தேடி வந்த செல்வம். கானாவூர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவையே
அலைந்தாயே அம்மா, தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும். விண்ணில் வாழும் முன்னிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறக்குதே. மாறா அழகே தாய்மரியே, குறையா அன்பே நீ முழுமதியே. இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். இரவு நேர வழியில் மன இருளில் வெளிச்சம் நீயே. ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். அருள் நிறைந்த மரியே நீ இறைவன் தந்த வழியே. இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். ஏரோதின் மாலை இறை அருளாலே சாய்த்தாய். கல்வாரி மலை மீது நெஞ்சம் கவித்தாயே அம்மா, தேவனவன் அருள்கரம் பூவுலகின் அடைக்கலம். கோடி மின்னல் மின்னதே உந்தன் புகழை சொல்ல சொல்ல பூமி எங்கும் பூக்குதே. மாறா அழகே தாய்மரியே, குறையா அன்பே நீ முழுமதியே. மாறா அழகே தாய்மரியே, குறையா அன்பே நீ முழுமதியே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் கொள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் கொள்ளுதே. விழிகளிலே பாலிலா தினந்தோறும் திருவிழா. மாறா அழகே தாய்மரியே, குறையா அன்பே நீ முழுமதியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.